ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 2.2ல் 6வது கொஸ்டின் பார்க்கலாம். ஓர் ஏவுகணையின் படமானது படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ளது. அதன் பரப்பளவை காண்க. இங்கே ஒரு ஏவுகணை கொடுத்துருக்காங்க. இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இப்போ அதை இங்கே வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த ஏவுகணையோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இங்கே மொத்தமாக 3 வடிவம் இருக்குது. இது சரிவகம், ஒரு சிறிய பக்கம், ஒரு பெரிய பக்கம், 2 சரிவான பக்கம். அப்போ இது சரிவகம், இது செவ்வகம், இது முக்கோணம். இதோட பரப்பளவு கண்டுபிடிச்சிக்கிட்டு 3ஐ கூட்டிட்டாலே போதும். எழுதியிருக்கேன் பாருங்க. ஏவுகணையின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு சரிவகத்தின் பரப்பளவு கூட்டல் செவ்வகத்தின் பரப்பளவு கூட்டல் முக்கோணத்தின் பரப்பளவு. இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். சரிவகத்தின் பரப்பளவு இதோட ஃபார்முலா 1/2 இன்டூ ஹெச் இன்டூ ஏ கூட்டல் பி சதுர அலகு. பிராக்கெட் போட்டுக்கலாம். அடுத்து நடுவில் கூட்டல். இனி செவ்வகத்தின் பரப்பளவு இதோட ஃபார்முலா எல் இன்டூ பி சதுர அலகு. அடுத்து கூட்டல் முக்கோணத்தின் பரப்பளவு இதோட ஃபார்முலா 1/2 இன்டூ பி இன்டூ ஹெச் சதுர அலகு. சரிங்களா? இதுக்கு அடுத்து மதிப்புகளை பிரதியிடலாம். முதல் 1/2 இன்டூ ஹெச்சோட மதிப்பையும் ஏயோட மதிப்பும் பியோட மதிப்பும் கண்டுபிடிக்கலாம். எதோடதுன்னா சரிவகத்தோடது. எழுதிக்கிறேன். சரிவகம். ஹெச் அப்படின்னா என்னது? உயரம். இப்போ பாருங்க, இது நம்மளுக்கு சரிவகம். இதில் உயரம்னா அடிப்பக்கத்துல இருந்து உச்சி வரைக்கும். இதுதான் நம்மளுக்கு சரிவகம். இதுதான் அப்போ நம்மளுக்கு உயரம். உயரம் எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். இனி இந்த சிறிய பக்கத்தை ஏன் எடுத்துக்கலாம். அப்போ 30 சென்டிமீட்டர். ஏயோட மதிப்பு 30 சென்டிமீட்டர். பெரிய பக்கம் பி. அப்போ பியோட மதிப்பு 50 சென்டிமீட்டர். எழுதிக்கிறேன் பாருங்க. ஹெச்னா உயரம், இதோட மதிப்பு 20 சென்டிமீட்டர்னு பார்த்தோம். அடுத்து ஏனா சிறிய பக்கம் 30 சென்டிமீட்டர். இனி பினா பெரிய பக்கம் 50 சென்டிமீட்டர். இதை இப்போ பிரதியிடலாம். ஹச்சோட மதிப்பு 20. அடுத்த பெருக்கல். ஏயோட மதிப்பு 30. நடுவில் கூட்டல். பியோட மதிப்பு 50. ஓகே. இனிமே நடுவில் கூட்டல். இங்கே எல்லோட மதிப்பும் பியோட மதிப்பும் கண்டுபிடிக்கலாம். எதோடதுன்னா செவ்வகத்தோடது. எழுதிக்கலாம் செவ்வகம். சரிங்களா? எல்லுனா நீளம். பாருங்க, செவ்வகம்னா இது. இங்கே நம்மளுக்கு நீளம் கொடுக்கல, ஆனால் மொத்த நீளம் கொடுத்துருக்காங்க 120 சென்டிமீட்டர். இதில் நம்மளுக்கு இதில் இருந்து இது வரைக்கும் தான் வேணும். அப்போ எது வேண்டாம்? இது எனக்கு வேண்டாம். அப்போ இதை நம்ம நீக்கிடலாம். இதை தள்ளி பாக்கி எல்லாத்தையும் நீக்க போகிறோம். நீக்கிறதுனா கழிக்கணும். மொத்த நீளம் 120 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் எதை நீக்கலாம்? இதை நீக்கலாம். 20 சென்டிமீட்டர். முக்கோணத்தோட நீளம் 20 சென்டிமீட்டர். நீக்கிறதுனால மைனஸ். அடுத்து சரிவகத்தோட நீளமும் 20 சென்டிமீட்டர். இதே நீக்கிறோம். அப்போ -20. அப்புறவு ஃபர்ஸ்ட் 120 எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, ரெண்டுமே ஒரே குறியீடு. ஒரே குறியீடுனா அதே குறியீடை போட்டு கூட்டணும். 20ஐயும் கூட்டினா 40. இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். மைனஸ் போட்டுக்கிட்டு கூட்டணும். இப்போ கழிங்க. 120லேருந்து 40 கழிச்சா 80 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் என்னது? 80 சென்டிமீட்டர். நீளத்தோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். 80 சென்டிமீட்டர். இனி அகலம். பின்னா அகலம். அகலம் இதுல இருந்து இது வரைக்கும் இது கொடுத்துருக்காங்க 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. எழுதிக்கலாம் 30 சென்டிமீட்டர். ஓகே. எல்லோட மதிப்பு 80. நடுவில் பெருக்கல். பியோட மதிப்பு 30. அடுத்து இங்கே கூட்டல். இனி 1/2 இன்டூ இங்கே பியோட மதிப்பும் ஹெச்சோட மதிப்பும் கண்டுபிடிக்கலாம். எதோடதுன்னா முக்கோணத்தோடது. அப்போ முக்கோணம். இதில் பீனா என்னன்னா அடிப்பக்கம். சரிங்களா? இங்கே பாருங்க, இது முக்கோணம். முக்கோணத்தோட அடிப்பக்கம்னா இது. உயரம்னா இதுல இருந்து இது வரைக்கும் அது 20 சென்டிமீட்டர். இப்போ அடிப்பக்கத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இது நம்மளுக்கு செவ்வகம். செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் எதிரெதிர் பக்கங்கள் சமம். இது 80 சென்டிமீட்டர். இதோட எதிர்பக்கம் இது. அப்போ இதுவும் என்னது? 80 சென்டிமீட்டர். இது 30 சென்டிமீட்டர். இதோட எதிர்பக்கம் இது. அப்போ இது என்னது? 30 சென்டிமீட்டர். அப்போ அடிப்பக்கம் பியோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 30 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து ஹச். ஹச்னா உயரம். உயரம்னா இதுல இருந்து இது வரைக்கும் 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இனி இதை பிரதியிடலாமா? பாருங்க, பியோட மதிப்பு 30 பெருக்கல் ஹச்சோட மதிப்பு 20. ஓகே. இனி கேன்சல் பண்ணலாம். இது ரெண்டும் 2 எப்படி கேன்சல் ஆகும்? ஓ 2 2 பாக்கி ஒரு 0வா? இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பெருக்கலாம். 1ஐயும் 10ஐயும் பெருக்குனா 10. கீழே 1ன்னு அதை எழுதிக்காண்டாம். அடுத்த இங்கே பெருக்கல். இதை கூட்டுங்க. 30ஐயும் 50ஐயும் கூட்டினா 80. அடுத்து கூட்டல். இங்கே நடுவில் பெருக்கல். அப்போ பெருக்கலாம். 8 3 24. இங்கேயும் ஒரு 0, இங்கேயும் ஒரு 0. மறக்காமல் 2 0 எழுதிக்கணும். 8 3 24. 2 0 அதை எழுதிருங்க. கூட்டல். இங்கே கேன்சல் பண்ணலாமா?
ரெண்டாம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். ஓ 2 2, ஓ 2 2, பாக்கி ஒரு 0. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பெருக்கிடலாம். 1 30 பெருக்குனா 30. இனி 30 10 பெருக்கணும். அதுக்கு முதல் 3 1 பெருக்குங்க 3 தான். அடுத்து இங்கே ஒரு 0, இங்கேயும் ஒரு 0. அப்போ 2 0 மறக்காமல் போட்டுருங்க. இதுக்கு அடுத்து இதை பெருக்கலாமா? 1 8 பெருக்குனா 8. அடுத்து இந்த 2 0 அப்படியே வந்துடும். இனி கூட்டல் 2400 கூட்டல் 300. ஓகே, இது மொத்தத்தையும் கூட்டிடலாமா? ஃபஸ்ட்டு 2400, அடுத்து 800, லாஸ்ட்லேருந்து எழுதிக்கணும். 2 0, அடுத்து 8, அடுத்து 300. 2 0 3 கூட்டுங்க. 0வை கூட்டினா 0, இங்கேயும் 0 தான். 8 4 கூட்டினா 12, 12 3 கூட்டினா 15. அப்போ 5 இங்கே, பாக்கி 1 இங்கே. 2 1 கூட்டினா 3. அப்போ என்ன கிடைக்குது? 3500. அலகு எழுதிக்கணும். இங்கே எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளும் சென்டிமீட்டர்னு எழுதிக்கிட்டு பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும். ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் ஏவுகணையின் பரப்பளவு = 3500 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.